விஜய் டிவி பிரியங்கா கர்ப்பமா இருக்காங்களா? அதனாலதான் அவசர கல்யாணமா? இது என்ன புது கதையா இருக்கு? விஜய் டிவில பிரபல தொகுப்பாளினியா வலம் வந்துகிட்டு இருக்கிறவங்க பிரியங்கா. அவங்க தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. குறிப்பா டிடி கோபிநாத் இவங்களுக்கு அடுத்ததா அந்த சேனலோட செல்ல பிள்ளையா இருக்கிறவங்க தான் பிரியங்கா. முதல்ல பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கல்யாண உறவு கொஞ்சம் வருஷங்கள்லயே முறிஞ்சு போச்சு. இந்த சூழல்ல அவங்க ரெண்டாவதா வசி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணம் தான் கடந்த சில நாட்களாவே ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் டிவில தொகுப்பாளராவோ இல்லனா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா தமிழ்நாடு முழுக்க பிரபலமாயிடலாம். அப்படிதான் நடிகர்கள் சந்தானம், யோகி பாபு, சிவகார்த்திகேயன் மாதிரியானவங்க வெள்ளித்திரையில மின்னிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தொகுப்பாளரான கோபிநாத், திவ்யதர்ஷினி இவங்களும் தமிழ்நாடு முழுக்க எல்லாராலையுமே அறியப்பட்டவங்களா இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இயக்குனர் நெல்சன் திலீப் குமார், அமரன் பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்களும் விஜய் டிவில தான் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள்ல விஜய் பிரியங்காவும் ஒருத்தங்க. விஜய் டிவில ஏராளமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் கலக்க போவது யாரு, சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அப்ளாஸ அள்ளினவங்க. தன்னோட நகைச்சுவைத்தனமான பேச்சாலையும் டைமிங் காமெடியாலையும் நிகழ்ச்சியை போர் அடிக்காம நகர்த்திட்டு போவாங்க. இதன் காரணமா அவங்க தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ரசிகர்கள் ரசிக்கிறதுண்டு. விஜய் டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்த அவங்க பிக் பாஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க ஓரளவு நல்லாதான் விளையாடினாங்க. ஆனாலும் அவங்களால டைட்டில ஜெயிக்க முடியல. இருந்தாலும் அவங்களுக்குன்னு பல பேர் ரசிகர்களா மாறினாங்க. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடியும் தன்னோட ஆங்கரிங் பணிய ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு வராங்க பிரியங்கா. இப்பவும் விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராகவும் ஒரு சில ரியாலிட்டி ஷோவுல நடுவராகவும் இருக்காங்க. இதுக்கிடையில அவங்க பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பிரவீனும் விஜய் டிவில பணியாற்றினவர் தான். அப்போ 2 பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் கல்யாணத்துல போய் முடிஞ்சது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சில வருஷங்கள் ஒண்ணா வாழ்ந்த அவங்க சில காரணங்களால விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சிங்கிளா தான் இருந்துட்டு வராங்க விஜய் பிரியங்கா. சூழல் இப்படி இருக்க திடீர்னு அவங்க 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. டிஜேவா இருக்கக்கூடிய வசி அப்படிங்கிறவரை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட கல்யாணம் சென்னையில நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துல பிரியங்காவோட நண்பர்கள், உறவினர்கள் கலந்துக்கிட்டாங்க. பிரியங்காவோட இந்த கல்யாணம் தான் இப்போ சின்ன திரை உலகத்துல ஹெட்லைன்ஸா இருக்குது. இந்த நிலையில இது பத்தி பேசியிருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன், விஜய் டிவில பணியாற்றும் போது பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை முதல்ல பிரியங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதோட காரணத்தை 2 பேருமே சொல்லல. அதுக்கப்புறமா வசி அப்படிங்கிற வசிஸ்ட் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. வசி டிஜேவா இருக்கிறாரு. அவருக்கு எப்படியும் வயசு 60 இருக்கும். இந்த கல்யாணத்துக்கு மாக்காப்பா ஆனந்த் மாதிரியானவங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனந்த், அமீர், பாவனி அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே சமயம் குறைவான ஆட்களை தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. மொத்தமே 50ல இருந்து 60 பேர் வரைக்கும் தான் வந்திருப்பாங்க. இந்த அவசர கல்யாணத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? பிரியங்கா ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுல குழந்தை பெத்துக்க எனக்கு ஆசை இருக்குது. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த 2வது கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியங்கா கர்ப்பமாயிட்டாங்களா? அதனால தான் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்.